ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி தீப சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சக்தி தீபாவை எப்படியாவது அழைச்சிட்டு நம்ம சபாவுக்கு போகணும். ஆனால் அந்த சபாவே தூங்காவும் ஐஸ்வர்யாவும் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கண்ணில் படாமல் தீபாவை நம்ம எப்படி சபாக்குள்ளே கூட்டிகிட்டு போக போகிறோமோ தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே இந்த சிஸ்டர் வராங்க. என்னாச்சுது, நீ அங்கே சபாவுக்கு போனேல, கார்த்தி சாரை பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மேடம், அங்கே இந்த மாதிரி நடந்து போச்சுது. கார்த்தி சார் ஃபோன் நம்பரை நான் கேட்டோம்னா அவன் துங்காவோட ஃபோன் நம்பரை அந்த மேனேஜர் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தூங்காமல் ஐஸ்வர்யாவும் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. நல்ல வேலையை அவங்க கண்ணில் படாமல் நான் தப்பிச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. கார்த்தி சார் ஃபோன் நம்பர்னு சொல்லிட்டு துங்காவுக்கு அவன் இது பண்ணியிருக்கிறான். அந்த மேனேஜர் அவங்களாம் இருப்பான் போலுக்கு. நல்ல வேலையா அவங்க கண்ணில் படாமல் நான் வந்ததே பெரிய விஷயமா ஆகிப்போச்சுது அப்படிங்கிறாங்க. இப்போ நீ என்ன தான் பண்ண போகிற அப்படிங்கும்போது, இதுக்கெல்லாம் ஒரே வழி, ஃபஸ்ட்டு தீபாவை சுய நினைவுக்கு வரணும். அப்போ நீ என்ன தான் பண்ண போகிற அப்படிங்கும்போது, தீபாவை பாடின பாட்டெல்லாம் நம்ம போட்டு காட்டலாம் அவங்களுக்கு, அப்படியாவது அவங்களுக்கு ஞாபகம் வருதான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சக்தி தீபா பாட்டுனா அந்த பாட்டை அவங்க போட்டு காட்டுறாங்க. ஆனாலும் தீபா எப்பவும் போல கார்த்தி கார்த்தி அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த பசங்களாம் சொல்கிறாங்க, எப்படினாலும் சரிதான், தீபா அக்காவுக்கு சுயநலம் வந்துடும், நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க எல்லாருமே ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சக்தி தீபாவுக்கு அந்த பாட்டை போட்டு காட்டிட்டு இருக்கிறாங்க. தீபா, நான் அந்த பாட்டெல்லாம் நீங்கள் பாடின பாட்டு, சொல்ல பண்ணாங்க உங்களுக்கு பாட்டு தானே உயிர், இதை கேளுங்க, இது கேட்டாவது உங்களுக்கு சுயநினைவு வருதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பாட்டை போட்டு கேட்டுட்டு இருக்கும்போது தீபா கார்த்தி கார்த்தின்னு சொல்றத அவங்க நிறுத்திடுறாங்க. நிறுத்தினதுமே அந்த பாட்டை கவனிக்கிற மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. இதை பார்த்ததுமே சக்திக்கு ஒரு நம்பிக்கை வருது. அவங்க காத்தின்னு சொல்றதை விட்டுட்டு அவங்க இந்த பாட்டை கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ கண்டிப்பாக தீபா சுய நினைவுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சக்தி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் அபிராமி தான் காட்டுறாங்க. அபிராமி சொல்லிட்டு இருக்கிறாங்க, கார்த்தி டைம் ஆகி போச்சுது, நம்மலாம் கிளம்பலாம் அப்படிங்கும்போது, அப்போ அருணும் ஆனந்தும் சொல்றாங்க, அம்மா நம்பிக்கையோடு இருக்கிறாங்க, தீபா எப்படினாலும் சபாவுக்கு வந்துருவான்னு. ஆனால் இவ்வளோ நேரமே தீபா வர காணலையே, இப்போமாவது தீபா வந்துருவாளோ தெரியல, நம்ம சபாவுக்கு போய் நம்ம அசிங்கப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தும் அருணும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே கார்த்தி கேட்குறாங்க, என்ன ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி அழைச்சிட்டு போகிறாங்க. அம்மா தான் ஏதோ ஒரு நம்பிக்கையோடு இந்த மாதிரி சொன்னாங்க, நம்மளும் அம்மா பேச்சை கேட்டுட்டு எல்லாமே போஸ்டர்லாம் அடிச்சு ஓட்டிட்டோம். ஆனால் இவ்வளோ நேரமே வச்சு தீபாவை காணலை, தீபா பற்றின எந்த ஒரு நியூஸும் தெரியல. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம எல்லாரும் சபாவுக்கு கிளம்பி போனோம்னா அங்கே தீபா வரலன்னா என்ன பண்ணுறதுக்கு, நம்ம தானே எல்லாருக்கும் பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறாங்க. அங்கே போய் நம்ம கௌரவம்லாம் அசிங்கப்பட்டுறக்கூடாது அப்படிங்கும்போது, எதுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கிறீங்க, பாசிட்டிவாகவும் நீங்கள் நினைங்க, கண்டிப்பாக தீபா சபாவுக்கு வந்துருவாங்க, நம்ம ஒன்றும் அசிங்கப்பட மாட்டோம், அம்மாவோட நம்பிக்கை கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறாங்க. சரி எல்லாரும் சபாவுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் போது ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, எப்படி பார்த்தாலும் சரி அந்த சக்தி தீபாவை அழைச்சிட்டு வர போகிறதில்ல, அப்படியே அவள் அழைச்சிட்டு வந்தாலும் தீபா சுயநினைவு இல்லாமல் இருந்துட்டு இருக்கிறா, அவளால் எங்கே பாட முடியும், நம்மளுக்கும் ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு நம்பிக்கையோடு தான் இருந்துட்டு இருந்தோம், ஆனால் இவ்வளோ நேரம் வரலையே, அவள் எங்கே பாட போகிறா, இதெல்லாம் நடக்காத விஷயம், எப்படி இருந்தாலும் சரிதான், தீபா வராமல் பாடாமல் இருந்தாக்கி இந்த அபிராமியை அங்கேயே உயிரை விட்டுருவேன்னு சொல்லியிருக்கிறா, எது நடந்தாலும் நம்மளுக்கு எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி கிளம்பும் போது இப்போ கீதா சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் இருங்க சார் அப்படிங்கும்போது, என்ன கீதா அப்படிங்கவும், இருங்க நான் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு கீதா சாமி கும்பிட்டுறதுக்காக போகிறாங்க. தீபா நல்லபடியாக அந்த சபாவுக்கு வரணும், வந்துட்டு தீபா பாடணும் அப்படின்னு சொல்லி அவங்க சாமியை கும்பிடுறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, கீதா நீ கொஞ்ச நாள் தான் இந்த வீட்டில் இருந்துட்டு இருக்கிற, ஆனால் தீபாவை பற்றி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறியே, சொல்ல போனால் தீபாவை நீ இது வரைக்கும் பார்த்தது கூட கிடையாது, ஆனால் உனக்கு தீபா மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கிற அப்படிங்கும்போது, தீபாவை நான் பார்த்தது கிடையாது, ஆனால் தீபா மேலே நீங்கள் எல்லாரும் எவ்வளோ பாசம் வச்சிருக்கிறீங்க, அப்பவுமே எனக்கு தெரிஞ்சு போச்சுது தீபா எவ்வளோ நல்லவங்கன்னு, அவங்க கண்டிப்பாக இன்னைக்கு வரணும், இன்னைக்கு கார்த்தி சாரும் தீபாவும் ஒன்று சேரணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லப்போ, இதுதான் நம்ம எல்லாருடைய ஆசை அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே வாங்க சபாவுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா கார்த்தியும் கீதா ஃபர்ஸ்ட் காரில் சபாவுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே கார்த்தி உங்க காரை விட்டு கீழே இறங்கும் போது கரெக்டாக அங்கே துங்காவும் வந்துருந்தாங்க. அப்போ துங்கா சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஒழுங்க மரியாதை இந்த கீதாவை என்கிட்ட ஒப்படைச்சிரு, நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாங்க. என்னது, கீதாவும் உங்ககிட்ட ஒப்படைக்கணுமா, அதுக்காக நான் கஷ்டப்பட்டு அன்னைக்கு கூட்டிகிட்டு வந்தேன், இங்கே பாரு ஒழுங்க மரியாதை நீங்கள் இருந்து போயிரு அப்படின்னு கார்த்தி துங்காவை போட்டு மிரட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்னன்னு சொல்லி நம்ம